நண்பர்களுக்கு 11th தமிழ் இயல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தங்க நாட்குறிப்பு கொடுத்துருக்காங்க. சிலபஸில் டைப்பிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டைரி என்று அழைக்கப்படக்கூடியது, லத்தீன் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா டைரியம் என்று அழைக்கப்படக்கூடியது. ஸோ லத்தீன் மொழியில் அழைக்கப்படுவது டைரியம் அப்படிங்கிற சொல் வந்து டைஸ் அப்படிங்கிற சொல் உருவானது. ஸோ அதிலிருந்து தான் வந்து டைரிங்கிற சொல் வந்து உருவாக்கப்பட்டது மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட்குறிப்புகளின் முன்னோடியாக திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிமெடிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கிரேக்க குறிப்பீடு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நாட்குறிப்புகளின் முன்னோடி திகழ்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா எபிமெடிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய கிரேக்க குறிப்பீடு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்குறிப்பு எழுதுவது வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதில் பெக்யூலராக வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டும் நாட்குறிப்பு எழுதுவது தடை செய்யப்பட்டிருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 1498 வந்து பார்த்தீங்கன்னா கடல் வழியை கண்டுபிடிச்ச போர்ச்சுகீசிய மாலுமி. ஓகேங்களா? ஐரோப்பிய மாலுமி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோ ட காமா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நாட்குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வாரோ வெல்லோ என்று அழைக்கப்படக்கூடியது. ஓகே, வாஸ்கோ ட காமாவோட நாட்குறிப்பு என்ன? ஆல்வாரோ வெல்லோ. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா துயிப்ளே, அதாவது டியூப்ளேன்னு சொல்லுவோம். அவருடைய பிரெஞ்சு ஆளுநரின் மொழிபெயர்ப்பு